அஜித் சாரோட டுக்காட்டி பைக்ல ஊட்டியை சுத்தி பார்க்க போறோம். 82 மல்டிகேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல டாப் ஃபண்டை ஃபில்டர் பண்ணி ரிட்டர்ன்ஸ், ரிஸ்க், வாலட்டிலிட்டின்னு எல்லா ஃபேக்டரையும் அனலைஸ் பண்ணி பெஸ்ட் மல்டிகேப் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லா கிரைட்டீரியாவையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட் அஸ் கெட் இன்டு தி வீடியோ. மல்டிகேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஒருவேளை நீங்க இப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க இந்த மல்டிகேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்ல லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப்னு தனித்தனியா அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை விஜய்னு சொன்னீங்கன்னா நீங்களே இந்த மல்டிகேப் மியூச்சுவல் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். மல்டினா மல்டிபிள், எல்லா டைப் ஆஃப் கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த மல்டிகேப் மியூச்சுவல் ஃபண்ட். மினிமம் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல 25%, மிட் கேப் கம்பெனிஸ்ல 25% அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல 25% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல பண்ணியே ஆகணும்னு செபி 2020லயே ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ 75% ஓகே, ரிமைனிங் 25% எங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது அந்த ஃபண்ட் சாய்ஸ். எந்த அசெட்ல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னா டாப் 1ல இருந்து டாப் 100 கம்பெனிஸ், மிட் கேப் கம்பெனிஸ்னா டாப் 100ல இருந்து 250 கம்பெனிஸ், அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான். இந்த எல்லா கம்பெனிஸ்லயும் மினிமம் 25% இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரே கல்லுல 3 மாங்காய், போர்ட்ஃபோலியோவும் வெல் டைவர்சிஃபைட் ஆயிடுச்சு அண்ட் தனித்தனியா இன்வெஸ்ட் பண்றதை விட ரிஸ்க் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மல்டிகேப் மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு ஆப்டான ஃபண்டா இல்லையான்னு புரிஞ்சிருக்கும். நவ் we will start finding the best fund. Step number 1, finding the top. நீங்க மியூச்சுவல் ஃபண்டை பேசிக்ல இருந்து லேர்ன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட் பிளேலிஸ்ட்கான லிங்க் தந்திருக்கேன். இப்போதைக்கு அந்த பிளேலிஸ்ட்ல 16 வீடியோஸ் இருக்கு. நியர்லி 3 hours ஆஃப் கண்டென்ட். ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா நாலேஜுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ஏன் விஜய் இப்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எல்லா வீடியோவுமே இன்டர்லிங்க்டு. ஒரு வீடியோலையும் ஒரு கான்செப்டை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ நீங்க 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த 16 வீடியோவையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஐ எம் ஷுர் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெப் நம்பர் 1, ஃபைண்டிங் தி டாப் மல்டிகேப் மியூச்சுவல் ஃபண்ட். டாப் ஃபண்டை ஃபில்டர் பண்றதுக்கு www.tickertape.in வெப்சைட்க்கு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டகரி மல்டிகேப் ஃபண்ட். டோட்டலா இந்த மல்டிகேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல 80 ஃபண்ட் இருக்கு. இந்த 80 ஃபண்ட்ல இருந்து தான் நம்ம பெஸ்ட் ஃபண்டை ஃபைண்ட் பண்ண போறோம். தென் பிளான், growth பிளானை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் AUM which is asset under management, இத மினிமம் 1000ல செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்லி 5 years CAGR, இத மினிமம் 0ல செட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஃபைனலி இந்த பேசிக் 4 ஃபில்டர் அப்ளை பண்ணதும் நமக்கு டாப் 8 ஃபண்ட் கிடைச்சிருக்கு. நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க இந்த டாப் 8 ஃபண்டை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அனலைஸ் பண்ண போறோம். ஸ்டெப் நம்பர் 2, கம்பேர் வித் பெஞ்ச்மார்க். ஒரு ஃபண்டோட 5 years ரோலிங் ரிட்டர்னை மல்டிகேப் பெஞ்ச்மார்க்கோட கம்பேர் பண்ணி எந்த ஃபண்ட்லாம் அதோட பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணிருக்கு அப்படின்றத செக் பண்ண போறோம். ரோலிங் ரிட்டர்னை ஃபைண்ட் பண்றதுக்கு எப்பயும் போல அட்வைசர் கோச் வெப்சைட்க்கு போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்ட், நிப்பான் இந்தியா மல்டிகேப் டைரக்ட் growth ஃபண்ட். நெக்ஸ்ட் ஒன் செலக்ட் ஸ்டார்ட் டேட். லாஸ்ட் 5 years ரோலிங் ரிட்டர்ன் தான் ஃபைண்ட் பண்ண போறோம். லாஸ்ட் 5 yearsனா நவம்பர் 1, 2019. தென் ரோலிங் ரிட்டர்ன் பீரியட் 1 year செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோலிங் ரிட்டர்ன், பெஞ்ச்மார்க் அண்ட் ரோலிங் ரிட்டர்ன் பீரியட் பத்திலாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேம் கமெண்ட்ல பின் பண்ணிருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. மல்டிகேப் மியூச்சுவல் ஃபண்டோட பெஞ்ச்மார்க் நிஃப்டி 500 மல்டிகேப் 50:25:25. அந்த பெஞ்ச்மார்க்கோட ரோலிங் ரிட்டர்ன் 31.30. எப்பயுமே நம்ம ஆவரேஜ் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணணும். சேம் டைம் நிப்பான் இந்தியாவோட பெஞ்ச்மார்க் 36.64. ஃபைண்ட் பண்ண 2 டேட்டாவையும் எக்ஸல் ஷீட்ல மென்ஷன் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தடை யூஸ் பண்ணி ரிமைனிங் இருக்க 7 ஃபண்டோட ரோலிங் ரிட்டர்னை ஃபைண்ட் பண்ணி எக்ஸல்ல நோட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் பெஞ்ச்மார்க்கோட ரோலிங் ரிட்டர்ன் அண்ட் இதுதான் ஈச் ஃபண்டோட ரோலிங் ரிட்டர்ன். இப்போ எந்த ஃபண்ட்லாம் அதோட பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணிருக்கோ அதை தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போக போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நிப்பான் இந்தியா. இது பெஞ்ச்மார்க்கை விட 5.34% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபண்டை நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுவே ஐசிஐசிஐ ஃபண்ட் 0.2% பெஞ்ச்மார்க்கை விட கம்மியான ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி எந்த ஃபண்ட்லாம் பெஞ்ச்மார்க்கை விட அதிகமான ரிட்டர்ன் வந்திருக்கு அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறோம் அண்ட் கம்மியான ரிட்டர்ன் வந்ததை ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி பார்த்தா ஜஸ்ட் 3 ஃபண்ட் தான் செலக்ட் ஆயிருக்கு, விச் இஸ் நிப்பான் இந்தியா, குவான் ஃபண்ட் அண்ட் மகேந்திரா. யூ கேன் see here ஒரு 3 ஃபண்ட் பெஞ்ச்மார்க்கை விட ஜஸ்ட் பாயிண்ட் சம்திங்ல தான் கம்மியான ரிட்டர்ன் வந்திருக்கு. இஃப் யூ வாண்ட் நீங்க இதையும் கன்சிடர் பண்ணலாம், பட் நான் இதை கன்சிடர் பண்ண போறதில்லை. ஜஸ்ட் இந்த 3 ஃபண்டை மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அனலைஸ் பண்ண போறேன். Step number 3, analyzing the main factor. First one, AUM size.
36,677 crore AUM சைஸ் வச்சிருக்க நிப்பான் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, நம்ம பே பண்ற கமிஷன் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த 3 ஃபண்ட்ல மகேந்திரா ஃபண்ட் தான் இருக்கிறதுலே மினிமம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை மினிமம் டு மேக்ஸிமம் அப்படின்ற பேசிஸ்ல ரேங்க் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலி ரோலிங் ரிட்டர்ன், குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட்னா 41.7% ரிட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஒரு மியூச்சுவல் ஃபண்டை அனலைஸ் பண்ண இந்த 3 கிரைட்டீரியா தான் வெரி பேசிக் அண்ட் மெயின் ஃபேக்டர். ஆனா நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ண போறது இல்ல. ஸ்டெப் நம்பர் 4, அனலைசிங் தி ரிட்டர்ன்ஸ். இந்த ஸ்டெப்ல CAGR தான் அனலைஸ் பண்ண போறோம். CAGRனா குமுலேட்டிவ் ஆனுவல் growth rate. லாஸ்ட் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ்ல ஒரு ஃபண்ட் எவ்வளவு ரிட்டர்ன் தந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த எல்லா டேட்டாவையும் tickerdev.in வெப்சைட்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஒரு கிரைட்டீரியாலையும் எது மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்திருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படி பார்த்தா 3 இயர்ஸ் CAGRல நிப்பான் இந்தியா தான் மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் 5 இயர்ஸ் CAGR அண்ட் 10 இயர்ஸ் CAGR, இது ரெண்டுத்துலையுமே குவாண்ட் ஃபண்ட் தான் மேக்ஸிமம் ரிட்டர்ன் தந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்த ரிட்டர்ன் டேட்டாவை மட்டும் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்களேன். லாஸ்ட் 10 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸா குவாண்ட் ஃபண்ட் கன்சிஸ்டன்டா நல்ல ரிட்டர்ன் தருது. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல அந்த அளவுக்கு ரிட்டர்ன் தரல. இதுவே நிப்பான் இந்தியா லாஸ்ட் 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் தரலனாலும் ரீசன்ட் இயர்ஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்னை கம்பேர் பண்ணி பார்க்கலாமா விஜய்னு கேட்டீங்கன்னா எஸ் பண்ணலாம், நாட் அன் இஷ்யூ. பட் 6 மந்த் 1 இயர்லாம் செக் பண்ணா டெம்பரரி மார்க்கெட் கண்டிஷன்னால வேல்யூ ரொம்பவே சேஞ்ச் ஆகும். ஸோ என்னோட சஜஷன் மினிமம் 3 இயர்ஸ்ல இருந்து செக் பண்ணி பாருங்க. தென் ஸ்டெப் நம்பர் 5, செக் தி ரிஸ்க் ஃபேக்டர். டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரமா போயிடலான்னு அஜித் சார் வச்சிருக்க டுகாட்டி பைக்கை வாங்கிடவே கூடாது. டுகாட்டி பைக் ஹை ரிஸ்கி, அதோட ஸ்பீட் அண்ட் பிக்கப் ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த பைக்கை ஹேண்டில் பண்ணணும்னா ஒன்னு நம்ம ரேசரா இருக்கணும் ஆர் அட்லீஸ்ட் நிறைய பிராக்டிஸ் இருக்கணும். பட் இதுவே ஸ்ப்ளெண்டர் பிளஸ் எடுத்துக்கலாமே, ஸ்பீடும் கம்மி, டெஸ்டினேஷனுக்கும் ரொம்ப ஸ்லோவா போவோம். பட் இட் இஸ் சேஃபஸ்ட். ஒரு பிகினர் கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஸ்பீடா போலான்றதுக்காக லைஃபே ரிஸ்க் எடுத்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல டுகாட்டி வாங்குறதை விட ஸ்ப்ளெண்டர் பிளஸ் தான் பெஸ்ட். சேம் அதே தான், ஹை ரிட்டர்ன் தருது அப்படின்றதுக்காக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிடக்கூடாது. அதை தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸை பார்க்கணும். ஓவரால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறப்போ இந்த ஃபண்ட் ஸ்டேபிளா இருக்கா, ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கா அப்படின்ற எல்லா கிரைட்டீரியாவும் பார்த்து தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும். ஷார்ப் ரேஷியோ, ஆல்ஃபா அண்ட் பீட்டா, இந்த 3 ரேஷியோ தான் ஒரு ஃபண்டோட ரிஸ்கை மெஷர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 3 ரேஷியோ பத்தி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைலா வீடியோஸ் போட்டிருக்கேன். சேம் கமெண்ட்ல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. இந்த டேட்டாவை செக் பண்ண மார்னிங் ஸ்டார் வெப்சைட்க்கு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபண்ட் நிப்பான் இந்தியா மல்டிகேப் ஃபண்ட், டைரக்ட் பிளான் growth. லாஸ்ட் 5 இயர்ஸ் ரிஸ்க் தான் கால்குலேட் பண்றோம். ஸோ 5 இயர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க தான் நமக்கு தேவையான அந்த ரிஸ்க் ரேஷியோஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ஃபா. நிப்பான் இந்தியாவோட லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆல்ஃபா 4.54 அண்ட் பீட்டா 1.04 அண்ட் ஷார்ப் ரேஷியோ 0.93. இந்த 3 டேட்டாவையும் எக்ஸல் ஷீட்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ப் ரேஷியோ. இன்வெஸ்ட் பண்ணாலே ரிஸ்க் தான். பட் நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த ஷார்ப் ரேஷியோ. சேம் மார்னிங் ஸ்டார் வெப்சைட்ல இருந்து ரிமைன் 2 ஃபண்டோட ஷார்ப் ரேஷியோவை நோட் பண்ணிக்கிட்டேன். எந்த ரேஷியோ இதுல அதிகமா இருக்கோ அதுதான் நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு அதிக ஒர்த்தி அப்படின்றது மீனிங். இங்க குவாண்ட் ஃபண்ட் தான் மேக்ஸிமம் ரேஷியோ வச்சிருக்கு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் ஆல்ஃபா. பெஞ்ச்மார்க்கை கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் ரிஸ்கை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் தருது அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆல்ஃபா. எல்லா ஃபண்ட்கான ஆல்ஃபா டேட்டாவையும் ஃபைன் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிஸ்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் தருது அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆல்ஃபா ரேஷியோ. அப்படி பார்த்தா குவாண்ட் ஃபண்ட்னா 8.48% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் தந்திருக்கு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த ஆல்ஃபாவை மேக்ஸிமம் டு மினிமம் அப்படின்ற பேசிஸ்ல ரேங்க் பண்ணிக்கலாம். ஃபைனலி பீட்டா. இந்த பீட்டாவோட வேல்யூ 1க்கு மேல இருந்துச்சுன்னா அந்த ஃபண்ட் மோர் ரிஸ்கி அண்ட் ஹை வாலடைல். இதுவே எக்ஸாக்ட் 1 இருந்துச்சுன்னா அது பெஞ்ச்மார்க்கு ஈக்குவலான வாலடைலா இருக்கு அப்படின்றது மீனிங். இதுவே பீட்டாவோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அது லோ வாலடைல் அண்ட் லோ ரிஸ்கி. ஃபர்ஸ்ட் நிப்பான் இந்தியாவோட பீட்டா வேல்யூ 1.07. இந்த வேல்யூ 1 விட அதிகமா இருக்கிறதுனால இது ஹை வாலடைல் அண்ட் மோர் ரிஸ்கி. ஸோ அதுக்கு டைரக்டா 3rd ரேங்க் தந்துக்கலாம். தென் ரிமைனிங் இருக்க 2 ஃபண்டுமே லெஸ் தென் 1. ஸோ ரெண்டுமே லோ வாலடைல் தான்.
ஆக்சுவலாக பார்த்தா எது இருக்கிறதுலே லோயஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தந்திருக்கணும். பட் நான் இங்கே குவான்ட் ஃபண்டுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் தந்திருக்கேன். ரீசன் என்னன்னா, பீட்டாவோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணால் அது அப் ட்ரெண்டில் அந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன் தராது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஒன்னை விட கம்மியாக இருந்தாலே அது லோ ரிஸ்கி. ஸோ ஒன்னுக்கு எது க்ளோசஸ்டாக இருக்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படி பார்த்தா குவான்ட் ஃபண்ட் ஒன்னை விட கம்மியாகவும் இருக்கு அண்ட் ஒன்னுக்கு இதுதான் க்ளோசஸ்ட் ஃபண்ட். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் மகேந்திராக்கு செகண்ட் ரேங்க். ஸ்டெப் நம்பர் 6, ஃபைண்டிங் தி வாலட்டிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சேம் மார்னிங் ஸ்டார் வெப்சைட்ல இருந்து தான் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டேட்டாவையும் ஃபைண்ட் பண்ணேன். யூ கேன் see here நிப்பான் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 22.14. அந்த டேட்டாவை எக்ஸல்ல மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எல்லா ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இதுல எது லோயஸ்டோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் கேப்சர் ரேஷியோ. மியூச்சுவல் ஃபண்ட் பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல இது வரைக்கும் நான் இந்த கேப்சர் ரேஷியோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. ஸோ இந்த வீடியோல சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இதுதான் ஊட்டி. என்னடி சொல்ற? சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாமே. ஊட்டிக்கு போகலான்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணா கண்டிப்பா நடக்க போறதில்ல. ஸோ இமேஜினேஷன்ல தனியாவே போக முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட 3 பைக் இருக்கு. சேம் அஜித் சார் வச்சிருக்க டுகாட்டி பைக், ஸ்ப்ளெண்டர் பிளஸ் அண்ட் ஹிமாலயன் பைக். இந்த 3 பைக்ல எந்த பைக்கை சூஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் டுகாட்டில போயிட்டு வரலாம். பரவாயில்லையே, சம ஸ்பீடா தான் போகுது, பிக்கப்பும் அதிகமா இருக்குப்பா. என்னடா லைட்டா திருவினாலே சர்வீஸ் போகுது. டுகாட்டிலாம் சரி வராது, நெக்ஸ்ட் ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ல போயிட்டு வரலாமே. என்னடா ஃபுல்லா திருவுறேன், வண்டி நவரவே மாட்டேங்குது. சூப்பர்ப்பா, ஸ்மூத்தா பொறுமையா போகுது. ஃபைனலா கீழே வந்துட்டோம். ஆனா மேல போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. ஹிமாலயன்ல போய் பார்க்கலாமே. என்னடா போயிட்டு வந்ததே தெரியல. மேல போயிட்டு வர்றதுக்கு ஹிமாலயன் தான் பெஸ்ட். ஆஃப் ரோட்ல ரைட் பண்ணதான் இந்த ஹிமாலயன் பைக்கே மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஆரஞ்சு லைன் தான் பெஞ்ச் மார்க் அண்ட் ப்ளூ லைன் தான் மியூச்சுவல் ஃபண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கப்போ பெஞ்ச் மார்க்கை விட மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமான ரிட்டர்ன் வந்திருக்கு, விச் இஸ் மோர் பாசிட்டிவா இருந்திருக்கு. இதுவே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கப்போ பெஞ்ச் மார்க்கை விட மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமான லாஸ் வந்திருக்கு. இதுதான் புக்காட்டி. மேலே போறப்போ நல்லா தான் இருந்துச்சு, பட் கீழே வரப்போ ரொம்பவே ரிஸ்கியா இருக்கு. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணீங்கன்னா மேபி அப் ட்ரெண்ட்ல இருக்கப்போ நல்ல பாசிட்டிவா இருக்கும். இதுவே மார்க்கெட் டவுன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்க மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்பவே லாஸ் தரும். கேஸ் நம்பர் 2, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கப்போ பெஞ்ச் மார்க்கை விட மியூச்சுவல் ஃபண்ட் கம்மியான ப்ராஃபிட் தான் தந்திருக்கு. பட் இதுவே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கப்போ பெஞ்ச் மார்க்கை விட மியூச்சுவல் ஃபண்ட் கம்மியான லாஸ் தான் தந்திருக்கு. இதுதான் ஸ்ப்ளெண்டர் பிளஸ். டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் போது ஓகே, பெஞ்ச் மார்க்கை விட இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்மியான லாஸ் தான் தந்திருக்கு, விச் இஸ் குட். பட் இதுவே அப் ட்ரெண்ட்ல பெஞ்ச் மார்க்கை விட கம்மியான ரிட்டர்ன் தந்திருக்கு. இந்த கேஸ்ல மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும் போது நம்மளால ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ நம்ம ஸ்ப்ளெண்டர் பிளஸையும் செலக்ட் பண்ணக்கூடாது. ஃபைனலா கேஸ் நம்பர் 3, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கப்போ பெஞ்ச் மார்க்கை விட அதிகமான ரிட்டர்ன் தந்திருக்கு. இதுவே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கப்போ பெஞ்ச் மார்க்கை விட கம்மியான லாஸும் தந்திருக்கு. இதுதான் ஹிமாலயன். ஆக்சுவலி இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறப்போ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான பாசிட்டிவ் ரிட்டர்ன் தரணும். இதுவே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கப்போ ரொம்ப லாஸ் ஆகாம கம்மியான லாஸ் தான் தரணும். ஹிமாலயன் பைக் மாதிரி போத் அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் ரெண்டுத்துக்குமே அடாப்ட் ஆகிற ஃபண்டா பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். டோட்டலி 2 டைப்ஸ் ஆஃப் கேப்சர் ரேஷியோ இருக்கு, அப்சைட் அண்ட் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கப்ப கால்குலேட் பண்றது தான் அப்சைட் கேப்சர் ரேஷியோ. இதுவே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கப்ப கால்குலேட் பண்றது தான் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ. இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம மேனுவலா கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சேம் மார்னிங் ஸ்டார் வெப்சைட்ல இருந்தே இந்த டேட்டாவை ஃபைண்ட் பண்ணிடலாம். மார்க்கெட் வாலட்டிலிட்டி மெஷர்ஸ்ல தான் நமக்கு தேவையான அந்த கேப்சர் ரேஷியோஸ் இருக்கு. நிப்பான் இந்தியாவோட லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்சைட் கேப்சர் ரேஷியோ 112. இந்த அப்சைட் கேப்சர் ரேஷியோ 100 விட அதிகமாக இருக்கணும். அண்ட் நிப்பான் இந்தியாவோட டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ 95. இந்த டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ எப்பயுமே 100 விட கம்மியாக இருக்கணும். ஃபைன் பண்ண அந்த போத் அப்சைட் அண்ட் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோவை எக்ஸல்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ரிமைனிங் 2 ஃபண்டோட கேப்சர் ரேஷியோவை சேம் மார்னிங் ஸ்டார் வெப்சைட்ல இருந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். அப்சைட் கேப்சர் ரேஷியோ எப்பயுமே 100க்கு மேல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இங்க எல்லாமே 100க்கு மேல தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கப்போ இந்த 3 ஃபண்டும் எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் தந்திருக்கு. இதுல எது மேக்ஸிமமா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்படி பார்த்தா குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்.
தென் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ எப்பயுமே 100க்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இங்க 3 ஃபண்டுமே 100க்கு கீழே தான் இருக்கு. அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கப்போ பெஞ்ச் மார்க்கை விட இந்த 3 ஃபண்டுமே கம்மியான லாஸ் தான் தருது அப்படின்றது மீனிங். இதுல எது இருக்கிறதுலே மினிமமோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படி பார்த்தா குவான்ட் ஆக்டிவ் ஃபண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஃபைனலி நம்ம அனலைசிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மெயின் ஃபேக்டர், ரிட்டர்ன் டேட்டா, ரிஸ்க் ஃபேக்டர், வாலட்டிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு எல்லா கிரைட்டீரியாவும் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா குவான்ட் ஆக்டிவ் ஃபண்ட் தான் வின்னர். பட் நான் இந்த குவான்ட் மல்டிகேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல. பர்சனலி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்ல நான் ஒரு ரூல் வச்சிருக்கேன். ஆக்சுவலா நிறைய ரூல் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ரூல் 30%க்கு மேல சேம் ஏஎம்சில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி ஸ்மால் கேப் ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்லாம் இந்த குவான்ட் ஏஎம்சில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் இந்த மல்டி கேப் கேட்டகரியில இந்த குவான்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை. ரிமைனிங் 2 ஃபண்ட் இருக்கு, அதுல ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இல்லைன்னா எந்த கிரைட்டீரியா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுதோ அதை டிபெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க இது வரைக்கும் குவான்ட் ஏஎம்சில இன்வெஸ்ட் பண்ணவே இல்லைன்னா நீங்க இந்த குவான்ட் மல்டி கேப் ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். நான் ஏன் 30%க்கு மேல ஒரு ஏஎம்சில இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட் பண்ணுங்க. அகைன் சேயிங், ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்டு பர்சன். என்னோட நாலேஜ் அண்ட் லேர்னிங்ஸை ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டூ யுவர் ஓன் அனலைசிஸ் பிஃபோர் டேக்கிங் எனி டெசிஷன்ஸ். அப்புறம் என்ன, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மோரோவர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல லிங்க் தந்திருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, Pasparos.